செனாப் நதியின் மீது 1178 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் 2 மலைகளை இணைக்கும் வகையிலான இந்த பாலம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் என்ற கோஷத்துக்கு உயிரூட்டுகிறது. ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியை நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் பாதை வழியாக இணைக்கும் நடவடிக்கைகளை பல ஆண்டுகளாகவே மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. இருப்பினும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் உட்புறங்களில் உள்ள முக்கிய பகுதிகளில் ரயில் இணைப்பு ஏற்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது. மலைகள், ஆறுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் ரயில் சேவைக்கு தடையாகவே இருந்தன. காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதி ஓடுகின்றது. இதன் மீது ரயில் பாலம் அமைத்தால் மட்டுமே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு இணைப்பு ஏற்படுத்த முடியும். செனாப் ஆற்றுப்படுக்கையில் இருந்து 1178 அடி உயரத்தில் பாலம் அமைக்க வேண்டியிருக்கும் என பொறியியல் நிபுணர்கள் கண்டறிந்தனர். உலகில் வேறு எங்குமே அவ்வளவு உயரத்தில் ரயில் பாலம் கட்டவில்லை. எனினும் நம்மால் நிச்சயமாக முடியும் என பொறியியலாளர்கள் உறுதியளித்தனர். எனவே பூதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக செனாப் நதி மீது பாலம் அமைக்க வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. நிலநடுக்கம், பனிப்பொழிவு, உறைபனி உட்பட்ட பல்வேறு இயற்கை அபாயங்களை நேரடியாக மலைப்பகுதி என்பதால் அனைத்தையும் சமாளித்து நிற்கும் வகையில் துல்லியமான பொறியியல் தொழில்நுட்பத்துடன் திட்டம் தயாரிக்க வேண்டியிருந்தது. கடந்த 2002 பாலம் கட்டுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் பணி 2017 தான் துவங்கியது. பாலம் கட்டுவதற்கான திட்டத்தை அடையவே 26 கிலோமீட்டர் நீளத்துக்கு தற்காலிக சாலைகள் அமைக்க நேரிட்டது. மலையை குடைந்து 1312 அடி நீள சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. அவற்றின் வழியாகவே அனைத்து கட்டுமான பொருட்களும் எடுத்து செல்லப்பட்டன. காற்று, மழை, புயல் என பல்வேறு சவால்களுக்கு நடுவே இரவு பகலாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் பொறியியலாளர்களும் 8 ஆண்டுகள் வேலை செய்து பாலக்கனவை நினைவாக்கினர். பாலத்துக்கு மட்டும் 1486 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. அதில் ரயில்கள் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. அதிவேக ரயிலான வந்தே பாரத் சோதனை ஓட்டமும் ஜனவரியில் நடத்தப்பட்டது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. அதையடுத்து கத்ரா மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கும் புதிய ரயில் பாதையில் உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். மூவர்ண கொடியை ஏந்தியவாறு பாலத்தில் சிறிது நேரம் நடந்து சென்றார். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் ஓமர் அப்துல்லா கலந்து கொண்டனர். மொத்தம் 4314 அடி நீளமுள்ள இந்த பாலம் முழுக்க எக்குமால் கட்டப்பட்டது. 1.31 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் முழுவதும் கட்டமைக்க 30,000 மெட்ரிக் டன் எஃகு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற ஈபிள் கோபுரத்தை விட செனாப் ரயில் பாலம் 115 அடி உயரமானது. ஆர்ச் வடிவ ரயில் பாதை பாலமான இது மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றையும் எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மாநில அந்தஸ்துக்கு அடிபோட்ட ஓமர் நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா பேசியதாவது: ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ரயில்வே திட்டங்களிலும் பிரதமருடன் நானும் இருந்து வருகிறேன். இது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். 2014 கத்ரா ரயில் நிலையம் திறக்கப்பட்ட போது இந்த மேடையில் இப்போது அமர்ந்திருக்கும் 4 பேர் அன்றும் இருந்தனர். அப்போது ரயில்வே இணை அமைச்சராக இருந்த மனோஜ் சின்ஹா இன்று இந்த மாநிலத்தின் கவர்னராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். ஆனால் அன்று மாநில முதல்வராக இருந்த நான் தற்போது ஒரு யூனியன் பிரதேசத்தின் முதல்வராக பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளேன். ஆனால் இதை சரி செய்ய அதிக நேரம் தேவைப்படாது என நம்புகிறேன். பிரதமர் மோடி வாயிலாக ஜம்மு காஷ்மீர் மீண்டும் ஒரு மாநிலமாக அதன் பெருமையை மீண்டும் பெறும் என்று நம்புகிறேன். இவ்வாறு அவர் பேசியிருந்தார். -10 தொடக்கம் 40 டிகிரி செல்சியஸ் வரை தட்பவெப்ப நிலையை தாங்கும் கத்ரா பனிகாஸ் இடையிலான 111 கிலோமீட்டர் தூரத்தை இந்த பாலம் இணைக்கிறது. மணிக்கு 266 கிலோமீட்டர் வேக காற்றை தாங்கும் வகையில் வடிவமைப்பு. பாலம் கட்ட 30,000 டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டது. பாலத்தின் அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும். பிரான்சின் பாரிஸின் ஈபிள் கோபுரத்தை விட 114 அடி உயரம் அதிகம். 8 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். பாலத்தின் கட்டுமான மதிப்பு 1486 கோடி ரூபாய். இப்படிப்பட்ட உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார்.